ஆம்பூர் அருகே கன்னிகாபுரம் பகுதியில் மதுபான கடையை அகற்றக்கோரி மாவட்ட அலுவலகத்தில் பெண் கண்ணீர் மல்க மனு அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கோவிந்தாபுரம் அருகிலுள்ள கன்னிகாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த சுகுணா என்ற பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். குடியிருப்பு பகுதிக்குள் இயங்கி வரும் மதுபான கடையை அகற்றக்கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து மனு அளித்துள்ளோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்ததுடன் போராட்டங்களும் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மதுபான கடையில் மது அருந்துவிட்டு சிலர் சாலையோரத்தில் சிறுநீர் கழிப்பது, பெண்களை இழிவாக பேசி தொந்தரவு செய்வது, மதுபோதையில் வீடுகளின் அருகில் தங்குவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் சுகுணா எச்சரித்தார். நாங்கள் ஆம்பூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர். அங்கே ஒயின் ஷாப் இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. கன்னிகாபுரம் ஒயின் ஷாப் இருக்குது. ரொம்ப நாளாக நாங்களும் 8 மாத காலமாக போராடினுக்கிறோம். மனு வந்து வாரம் கொடுத்துன்னு தான் போகிறோம். அந்த கலெக்டரமாகவே இருக்கிறதில்ல. ரொம்ப போராட்டமாகுது. குச்சிப்புட்டு அசிங்கமான வார்த்தைங்க, தகாத வார்த்தைங்கெல்லாம் பேசுகிறாங்க. வீட்டானெல்லாம் வர்றாங்க, பொட்டை பசங்க இருக்கிறாங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, அசிங்கமான வார்த்தைங்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. நாங்களும் எத்தனை முறை மனு கொடுத்துன்னுக்குறோம், போராட்டமும் பண்ணோம். வழி வேற இல்லை. கவர்மெண்ட் கொடுத்த இடத்துக்கு வழி வேற இல்லை. ஒரு 50 வீடு வசிக்குது அந்த இடத்துல. 500 வீடு கொடுத்தது கவர்மெண்ட் வீடு, 50 வீடு கட்டிக்கிறாங்க. இன்னும் வீடுங்கெல்லாம் கட்டல. ஒயின் ஷாப் இருக்கிறதுனால அந்த ஒயின் ஷாப் காலி பண்ணிட்டாதான் நிம்மதியாக இருக்கும் எங்களுக்கு. நாங்களும் எப்படியெல்லாம் போராடினுக்கிறோம். ஒயின் ஷாப் எடுக்கல கேட்டால் அந்த கலெக்டர் அம்மா எங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. வயசு பசங்க வச்சுருக்கிறோம். பொட்டை பிள்ளைங்க ஒரு வீட்டுக்கு 2 பசங்க 3 பசங்க இருக்குது. காலேஜ் படிக்கிற பசங்க இருக்குது. அந்த வழியாக தான் போனோம். துணி மேலே துணி இல்லாத அப்படியே படுத்துன்னு இருக்கிறானுங்க. குச்சிப்புட்டு கறிக்கடைங்க வேற வரிசையா வச்சுன்னுக்கிறானுங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு இல்லை. போனா அப்படியே நின்றுக்குன்னு பொம்பளைங்க வரான்னு கூட பார்க்காத, அச்சம் இல்லாத அப்படியே ஒண்ணுக்கு போயிடறாங்க. அப்படியே நின்றுக்கு நிற்கிறானுங்க. அசிங்கமா பேசுறானுங்க. பொட்டை பிள்ளைங்க எல்லாம் விளையாண்டுக்கிறாங்க. நாங்க உக்காந்துக்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒருத்தன் சொல்றான், இருங்கடி தாலி காட்டுறான்னு சொல்லிட்டு போறான். நாங்களும் போய் கேஸ் கொடுத்தோம். அப்புறமா எஸ்பி ஆபீஸ்க்கு மனு கொடுத்தோம். அங்க ஹெட் ஆபீஸ்க்கு போய் மனு கொடுத்தோம். 3 முறை போராடணும். இது பண்ணி மறியல் பண்ணோம். என்ன பண்ணாலும் எடுக்கவே இல்லை. நம்ம என்னதான் பண்ணா எடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்களும் எவ்வளவு நாளா போராடினுக்கிறோம் சார். எங்களுக்கு அந்த ஒயின் ஷாப் எடுத்துன்னு சார். நாங்களும் ரொம்ப சித்திரவதைப்படுறோம் சார். பொட்டை பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்கின்னு எங்களுக்கு அந்த ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது சார். நாங்களும் எவ்வளவு நாள் போராடிக்கிறோம். அது வழி கூட இல்லை சார். அந்த இடத்துல எல்லாம் வீட்டு மேலதான் சார் வண்டிங்கெல்லாம் போகுது. வீட்டு மேல தான் போதே வண்டிங்கெல்லாம். வேலைக்கு போறதே இல்லை. நான் வீட்டுல காவலுக்கிற பார்த்தா திருடு வேற போகுது சார். வீட்டுல இருக்கிற பொருளுங்கெல்லாம் திருடின்னு போயிடுறாங்க. நான் 6 மாசமா வேலைக்கு போகுது. வீட்டுல உக்காந்துக்கிறேன். 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கடை இருக்குது. ஒரு பொண்ணை கொடுக்க மாட்டேங்கிறோம், பொண்ணு எடுக்க மாட்டேங்கிறோம். ஒயின் ஷாப்ல இருக்கிறதுனால நாங்க எப்படி சார் வாழ்றது? அந்த இடத்துல நாங்க எப்படி வாழ்றதுன்னே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் வர பாதிக்குது அந்த இடத்துல எங்களுக்கு. அதனால எங்களுக்கு அந்த கலெக்டர் அம்மா வந்து அந்த கடையை பார்த்துட்டு கூட எடுத்துட்டோம். வீடு கூட லைனா இல்ல. அங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு இருக்குது. அதனால யாருன்னா எதனா பண்ணிட்டு போனா கூட ஒண்ணுமே தெரியாதாங்க. வந்து அந்த ஒயின் ஷாப்பை போய் எங்களுக்கு எடுத்துடணும். இந்த நாங்களே எத்தனை தடவை வாரானா வந்து மனு கொடுக்குறோம். அந்த அம்மா இருக்கிறதே இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட தான் நாங்க மனு கொடுத்துட்டு போறோம். அதனால அந்த அம்மா உன்ன டைம் இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க வந்து இங்க போராட்டம் பண்ணுவோம்.